ये देश के कोटि कोटि लोगों की भावनाओं का प्रतिबिंब है। ऑपरेशन सिंदूर पहलगाम பயங்கரவாத தாக்குதல் எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட வேதனை. இந்த தாக்குதலுக்கு பிறகு ஒட்டுமொத்த தேசமும் ஒரே குரலில் பேசியது. 7 मई की பயங்கரவாதிகளை தீர்த்து கட்டுவோம் என நாம் வாக்குறுதி அளித்தோம். दुनिया ने इस प्रतिज्ञा को परिणाम में बदलते देखा है। மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை நாம் மேற்கொண்டோம். पाकिस्तान में आतंक के ठिकानों पर, उनके ट्रेनिंग सेंटर्स पर பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத நிலைகளின் மீது இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தாக்குதல் நடத்தியது. सपने में भी नहीं सोचा था ஆபரேஷன் சிந்தூர் என்பது நீதிக்கான நமது சாட்சி. बड़ा फैसला ले सकता है, लेकिन जब देश एकजुट होता है, பெண்களின் குங்குமத்தை அழித்ததற்கு இன்று ஒவ்வொரு பயங்கரவாதிகளும் பயங்கரவாத அமைப்புகளும் सर्वोपरि होता है, என்ன நடக்கும் என்பதை தற்போது உணர்ந்திருக்கின்றனர். फौलादी फैसले लिए जाते हैं, परिणाम लाकर दिखाए जाते हैं. जब पाकिस्तान में आतंक के अड्डों पर भारत की मिसाइलों ने हमला बोला, भारत के ड्रोन्स ने हमला बोला, இத்தகைய தாக்குதலை நாம் கொடுப்போம் என பயங்கரவாதிகள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டுள்ளது. பஹாவல்பூர் நமது துணிச்சலான படையினர் பயங்கரவாதிகளின் தலைமையிடத்தையே தாக்குதல் நடத்தியுள்ளனர். एक प्रकार से ग्लोबल टेररिज्म की यूनिवर्सिटीज रही है. दुनिया में कहीं पर भी जो बड़े आतंकी हमले हुए हैं, चाहे 9/11 हो, பயங்கரவாத முகாம்கள் துடை தெரியப்படுவதை நமது பாதுகாப்பு படையினர் உறுதி செய்துள்ளனர். या भारत में दशकों से जो बड़े बड़े आतंकी हमले हुए हैं, उन सब के तार कहीं न कहीं பயங்கரவாத முகாம்களின் மீது நாம் துல்லிய தாக்குதலை நடத்தினோம். आतंकियों இதை அவர்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். हमारी बहनों का सिंदूर उजाड़ा था, इसलिए भारत ने आतंक के ये हेडक्वार्टर्स उजाड़ दिए. भारत के इन हमलों में நமது பெண்களின் நெற்றியில் இருந்து குங்குமத்தை அழித்ததற்கான விளைவை இன்று நமது எதிரிகள் உணர்ந்திருப்பார்கள். ஆபரேஷன் சிந்தூர் என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாடும் ஒன்றுபட்டு நிற்கும் போது நாம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். पाकिस्तान में घूम रहे थे जो भारत के खिलाफ साजिश करते थे. பாகிஸ்தானில் இருந்த பயங்கரவாத முகாம்களான பஹாவல்பூர் மற்றும் முரித்கே ஆகியவை இந்தியாவால் அழிக்கப்பட்டுள்ளது. साथियों, செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.